அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்றாருல. அதில் நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆயுட்காலம் கூட கூட நமக்கு பாவம் புண்ணியம் நிறைய சேரும் போது திரும்பி திரும்பி பிறவிகள் ரொம்ப எடுப்போம். இப்போ ஆயுட்காலம் கம்மியாக இருந்தால் பிறவி கம்மியாக கிடைக்கும்ல? அப்படி இல்லை, கிடையாது. ஆயுட்காலத்தை வச்சு கணக்கு போட முடியும். ஒருத்தனுடைய ஆயுஸ் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு எங்குது, 24 மணி நேரத்துக்கு. சரி. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 11 மூச்சு எங்குது. இந்த மூச்சாகப்பட்டது யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பாழாகும். யோக முறையில் போய் ஒழுக்கமான முறையில் அந்த மூச்சை சீராக வச்சுருந்தான்னா 11 மூச்சு போகிற மாதிரி நடந்துக்கினான்னா அவனுக்கு ஆயுள் 85-100. ஆனால் அவன் போய் பாதியிலே தண்ணி அடிச்சு அவன் மூச்சை 11 மூச்சு போக வேண்டியதை 16 மூச்சு 18 மூச்சு போய் அவன் ஓடி இல்லை கெஞ்சாட்சி இல்லை சிகரெட்டு பிடிச்சி பல குழப்பங்களில் அவனுடைய ஆயுளை அவனே மனிதன் குறைச்சிக்கிறான். அப்போது மனிதனுடைய ஆயுள் எதில் இருக்குதுன்னா தன்னுடைய மூச்சில் தான் இருக்குது. அப்போ அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால தான் பிறந்த குழந்தை செத்து போவோம், 10 வயசாகி செத்து போவோம், 50 வயசில் செத்து போவோம், 100 வயசு வரைக்கும் உட்காந்து இருக்கும் நோய் வாய்ப்பட்டு கூட. இதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். இப்போ நோய் வாய்ப்பட்டான் ஒருத்தன் திடீர்னு ஜுரம், மறுநாள் செத்து போயிடும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் நோயாளியே படுத்திருப்பான், எழுதுக்கவே முடியாது, ஆனால் உயிரோடு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய உடலில் இயங்குகிற மூச்சு தான் கணக்கு. அந்த மூச்சியாகப்பட்டது எப்போ தீர்ந்து போதோ அப்போ திவால் ஆகிடுவார். இப்போ உன் பொட்டியில் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறேன், என் பொட்டியில் ஒரு 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணால் என் கதை முடிஞ்சு நான் பிச்சைக்காரனா? உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, 1,00,000 ரூபாய் தீர்ந்தால் நீ பிச்சைக்காரனா? ஆனால் இந்த 1,00,000 ரூபாவை 50-100 வயசு வரைக்கும் செலவு பண்ணணும் நீ. ஆனால் 1,00,000 ரூபாய் நான் கண்டபடி செலவு பண்ணணும் 50 வயசு 50 நாள்லேயே செலவு பண்ணினா உன் கதை முடிஞ்சுது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கை இங்கே ஏக்கம் மூச்சு தான் கணக்கு மாதிரி, மீதி எல்லாம் அப்போ அதுக்காக அடுத்தது தான். மூச்சு தான் கடவுள். அந்த பாவம் செஞ்சது தக்கன மூச்சு அப்போ கரெக்டாக வரும். தப்பா பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வர்றதில்லை, செயலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வரும். ஆனால் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி வரும். இதை தான் மாணிக்கவாசகர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு பாவமும் பண்ணதில்லைங்க, நான் பிறந்தது நன்மை தாங்க செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவனே சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உன்னை பற்றி நீ சொன்னீன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க, எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்கன்னு அவங்க சொன்ன ஒத்துப்பேன். நீயே உன்னை போய் சொன்ன எவனாவது நான் பாவம் பண்ணங்க, நான் ரொம்ப அக்குறம் பண்ணங்கன்னு சொல்லுவேன்னா? திருடம் கூட சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் மனிதன் எல்லாரும் நல்லவன் 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 தான் நம்ம நினச்சின்னுக்கிறோம். ஆனால் அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது இறைவன் முடிவு பண்ணிடுவோம். அதை தான் மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை எவனாலையும் செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் கலந்தத்தான் வாழ்க்கைன்றார்னா. இதில் எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பு கிடைக்குதுன்ற. ஆனால் நம்ம பாவம் பண்ணாதான் பிறவி எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. எப்படி உண்டு? அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோவில் குளம் பக்தி ஞானம்னு இப்படி வரும்போது அவன் சுத்தத்தில் போகிறான். அப்போ அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டான். இந்த சுத்தமே முடிவான்னா இல்லை, இதை விட பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது தான் புண்ணியம். ஆனால் அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது, அது இருந்தால் கூட பிறப்பெடுப்பேன். அந்த பரிசுத்தம் கூட இல்லாமல் போகிறது தான் இறைவனோட கலக்கிறது, அதுதான் முக்தி மோட்சம். ஆத்ம ஞானம் வேற நம்ம என்ன வழி செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யோகம் செஞ்சாகணும். யோகம் செய்யணும். ஏன்னா கடம் கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான். சூரியன் ஒருத்தந்தான்,
ஒரே ஒரு சூரியன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் ஒரு குடத்துலையும் பல குடங்களை கொண்டு வந்துட்டு அந்த குடத்துலலாம் தண்ணியை வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வச்சா ஒரே சூரியன் எல்லா குடத்துலையும் சாட்சா தெரிவான். சரி தெரியுறான்பா. இப்போ அந்த தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், அறியாமையில் இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு சூரியனை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டா இது அறிவா அறியாமையா? அறியாமை தானே. அப்போ விடம் கொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசாமே. உன் உடலுக்குள்ள இறைவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான், உனக்குள்ளவும் சாட்சியா இருக்கிறான். அந்த சாட்சியா இருக்கிறவனே நீ என்னைக்கு கண்டு கழிக்கிறியோ அன்னைக்கு தான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை நீ அடையணும்னா ஒழுக்கம் முதல்ல வேணும். குருநாதர் இந்த விஷயத்தில் நீ இப்படி தான் நிற்கணும்னு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அவர்கிட்ட இருந்து நாம் வாங்கும்போது எவ்வளவோ பரிபக்குவத்தோட அந்த பாவனையோடு வாங்கணுமோ முக்தியை அடையிற வரைக்கும் அந்த பாவனையிலேருந்து நாம் ஒரு நாளும் தப்பி போகக்கூடாது, தக்க வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞானம் கைவசப்படும். அப்படி இல்லாமல் அந்த பாவனைகள் மாறும். ஏன்னா அறியாமல் இருக்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, இங்கே போனால் கற்றுக்கலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு குறைய தெரிஞ்சு வந்து கற்றுக்கணும். இதை கற்றுக்க நமக்கு சில விஷயங்கள்லாம் புலப்படும். சில விஷயங்கள்லாம் புலப்படணும்னு என்ன பண்ணுறோம், வால் முளைக்கும், கொம்பு முளைக்கும், எல்லாம் முளைச்சி அது யாரையும் குத்தாமல் நம்மளையே குத்தும். அந்த அறியாமல் வந்து பார்த்துக்கணும், வராத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த அறியாமை வரக்கூடாதுன்னா முன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா, ஞானம் அடையணுன்ற அந்த வேட்கையை விடாத இருக்கணும். ஞானம் அடைஞ்சாதான் கர்மா அழியும். ஞானம் அடையாமல் யாராலையும் கர்மாவை அழிக்க முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணோம், ஒரு நல்ல குருவை தேடி பிடிக்கணும். சாமி நல்ல குருனா யார் சாமி, எப்படி இருப்பார், தாடி பெருசாக வளர்த்துருப்பாரா அப்படின்னா நல்ல குருவுக்கு அடையாளம் அது இல்லை. தான் என்ற ஆசையை விட்டவனா இருக்கணும், தனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றவனா இருக்கணும். எல்லாம் எனக்கு வேணும்னு ஆசையில் இருக்கிறவன் குருவாக முடியாது. அப்படிப்பட்ட குருவை அடைஞ்சி நீ கலையை கற்றுக்கினாலும் அந்த கலை நமக்கு கையில் கொடுக்காது. சஞ்சித கர்மம் அழியாமல் ஒருத்தரால் ஞானத்தை அடைய முடியாது. அப்போ நான் என்ற கர்வத்தோடு ஒருத்தர் இருந்து அவர் நான் தான் குருன்னு சொல்லி உனக்கு பாடம் கொடுத்தால் அந்த பாடம் நமக்கு கரையை காட்டாமல் கடலில் தள்ளிவிடும். அப்போது முதல்ல ஒரு குருவை பிடிக்கிறதுக்கு நமக்கு தெளிவு வேணும். அந்த குருவுக்கு ஆசை இருக்கக்கூடாது. எதுவுமே எனக்கு இல்லைனாலும் தைரியமாக இருக்காரா பார்க்கணும். எதையும் தூக்கி போடக்கூடிய தைரியம் இருக்கா, எது இருக்கும்போதும் அவர் எப்படி இருந்தாரோ எதுவும் இல்லாத போதும் அவர் அவராகவே இருக்கிறாரா, அவருடைய நிலை மாறுதா, இருக்கும்போதே தைரியமாக இருக்கலாம், இல்லைன்னும் போது அந்த தைரியம்லாம் போயிடும். இதெல்லாம் அப்போது அந்த தைரியம் யாரோட வந்தது, ஒரு பொருளால் வந்தது. எல்லாமே எனக்கு இருக்குதுன்ற அந்த இருமாப்பால் வந்த தைரியம் எதுவும் இல்லாத போது போயிடும். அப்போ அது ஒரு வேஷம். ஊரில் ரவுடின்னு சுற்றுவான். யாரும் எப்படி சுற்றுவான்னா 4 பேர் துணைக்கு இருக்கும்போது வா பார்த்துடலாம் அப்படின்வான். அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது, 4 பேர் இருக்கிற தைரியத்தினால வந்தது. இப்போ 4 பேரும் போயிட்டான், இவன் மட்டும் இருக்கிறான். இப்போ நெஞ்சை நிமித்துவானா, நெஞ்சை நிமித்த மாட்டான். இப்போ இந்த தைரியம் அவனோட தைரியம் இல்லை, மற்றவங்களால வந்த தைரியம். மற்றவங்க போனால் போயிடும். ஆனால் சுயமாக உனக்குள்ளவே அந்த தைரியம் இருந்தால் யார் இருந்தாலும் நீ அப்படி தான் இருப்ப, யாரும் இல்லைனாலும் நீ தைரியமாக தான் இருப்ப. இதுதாம்மா ஞானம். இந்த தைரியத்தை எது கொடுக்குதோ அதுதான் ஞானம். இந்த வழியில் எது கொண்டு போகுதோ அதுதான் கலை. புரியுதுங்களா? இது எல்லாராலையும் அடைய முடியும், அது சாத்தியம்தான். உண்மையில் நின்னா இது கிடைக்கும். உண்மையில் நிற்கலன்னு சொன்னால் இது நம்மளை விட்டு கடந்து போயிடும், நமக்கு கிடைக்காது.
சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.